ஒரு அழகான பண்ணை, பசுமையான வயல்கள், பறவைகளின் குரல். அங்கே வாழ்ந்தாள் ஒரு அன்பான அம்மா பூனை. அவளின் பெயர் மிலா. மிலா ஒரு புத்திசாலி அன்பான பூனை. அவளுக்கு 3 குட்டி பூனைகள், டோபி, பாப்பி, பீன். டோபி ரொம்ப தைரியசாலி. பாப்பி சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவாள். பீன் அமைதியானவன், ஆனால் நல்ல யோசனைக்காரன். ஒவ்வொரு நாளும் அந்த குட்டிகள் புல்லுக்குள் ஓடி விளையாடுவார்கள். பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயற்சிப்பார்கள். மிலா தூரத்திலிருந்து பார்த்து என் குட்டிகள் பாதுகாப்பா இருக்கணும் என்று நினைப்பாள். ஒரு நாள் திடீரென்று குளிர்காற்று வீசியது. குட்டிகள் நடுங்க ஆரம்பித்தார்கள். அம்மா, குளிருது என்று பாப்பி சொன்னாள். மிலாவின் மனம் உடைந்தது. பண்ணை முழுக்க தேடினார்கள். பழைய துணிகள், மென்மையான நூல்கள், அழகான பொத்தான்கள். டோபி ஆரஞ்சு நிற தொப்பி, பாப்பி பச்சை நிற தொப்பி, பீன் மஞ்சள் நிற தொப்பி. அம்மா மிலா பொறுமையா அன்பா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாள். அந்த நேரம் பசு, கோழி, குதிரை எல்லாம் வந்து பார்த்தது. எவ்வளவு அழகு என்று எல்லாரும் சொன்னார்கள். குட்டிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகமானது. அந்த தொப்பிகள் வெறும் துணி மட்டும் இல்லை, அவை அன்பு, உழைப்பு, அம்மாவின் பாதுகாப்பு. குட்டிகள் இனிமேல் எதற்கும் பயப்படவில்லை. மிலா தன் குட்டிகளை அணைத்து கொண்டாள். இந்த உலகத்தில் அம்மாவின் அன்புதான் மிக பெரிய பாதுகாப்பு. இந்த கதை நமக்கு சொல்வது, அன்பும் உழைப்பும் இருந்தால் எல்லாம் சாத்தியம். இன்று நீ தூங்கும்போது நினைச்சுக்கோ, எங்காவது ஒரு அம்மா உன்னை பாதுகாக்க விழித்திருக்கிறாள். இனி